டாக்டர், மல்லிகை இறந்துட்டாங்க. இந்திரா மேடம் அவங்கள காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்களால காப்பாற்றவே முடியல. அவ செத்துட்டா. மாதவ் எதுவுமே பேசாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கார். டாக்டர் டாக்டர் எங்க இருக்காரு? வீட்டுக்கு போயிட்டாரா? இல்ல, என்னாச்சு? தென் கம் வித் மீ ஃபாஸ்ட். மானசி, நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கணும். நீங்க என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க. வணக்கம் டாக்டர் சுரேஷ், அடுத்தது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணீங்கன்னா நாங்கள் இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிடுவோம். எஸ் மானசி, ஒரு நிமிஷம் எங்க கூட வாங்க. நீங்க போங்க, நான் எங்க மாதவன் கூடயே இருக்கேன். போங்க ப்ளீஸ். ம், போயிட்டு வந்துடுறேன். பிரச்சனை ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க. ம், போயிட்டு வாங்க. சரி டாக்டர். ம், குட் மார்னிங். வாங்க டாக்டர். மனசி வாங்க. வாங்க. வாங்க Sit down. உட்காருங்க. மனசே, மல்லிகை செத்து போனது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. செத்து போனவங்க எப்பவுமே திரும்பி வரமாட்டாங்க. ஆனா மரணத்திலையும் சில பேர் சில நன்மைகளை பண்ணிட்டு போயிடுவாங்க. மாதாவோட விஷயத்துல டாக்டர் சுரேஷ் ஒரு ரகசியம் சொன்னாரு. அது என்னன்னு டாக்டர் சுரேஷே உங்ககிட்ட சொல்லுவாரு. இந்த உருவத்தை சார் எப்பவுமே பார்க்க வேண்டாம். சாரோட இதயமே நொறுங்கிடும். இதுக்கு நான் சாவையே சந்தோஷமா ஏத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த உருவமே வேண்டாம்.
சார் எப்படி இதை சகிச்சுப்பாரு? எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். என்னோட சார் இந்த அசிங்கமான உருவத்தை பார்க்கவே வேண்டாம். எனக்கு அழகை ரசிக்க வச்சதே இந்த கண்கள் தான். இந்த அழகிய பார்க்காம இருக்க என்னோட கண்கள் பறி போறது தான் சரி. நீங்க கிடைக்க நான் முன் ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும்னு தெரியல. நீ இல்ல, நான் தான் முன் ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவர் இந்த முடிவை சுயமாக தான் எடுத்தாரு. தன்னோட மனைவிக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை அவர் பண்ணாரு. அந்த காதலுக்காக மல்லிகா உயிரியை விட்டுருக்காங்க. அவங்களோட கண்கள் மாதவுக்கு ஒளிய தரப்போகுது. டாக்டர், இதை விட ஒரு புண்ணியம் வேற எதுவுமே இல்லை டாக்டர். கடவுள் இருக்காரு டாக்டர். பிரார்த்தனை பண்ணுங்க, முயற்சி பண்ணலாம். எல்லாம் ரெடி தானே சாந்தினி? எல்லாமே ரெடி. மாதவ், மாதவ், நான் உங்களுடைய கண்கட்டை அவுக்க போறேன். ஓகே தானே? எழுந்துறீங்க. மெது பார்த்து. மாதவ்,
பாருங்க, அங்க என்ன தெரியுது? சொல்லுங்க மது, அங்க உங்களுக்கு என்ன தெரியுது? என்னோட மல்லிகா. இந்த கண்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? தெரியும் டாக்டர். என் மல்லிகாவோட கண்கள் மாதவ் உங்களுக்கு கண்ணை கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. சரிதான் டாக்டர். அவ எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னோட கண்களா அவ இருப்பான்னு சொன்னா. அவ சொன்ன வாக்கா காப்பாத்திட்டா. சரிதான் மாதவ், உங்க முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல அவங்களும் இருப்பாங்க. உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்களை எப்பயுமே பத்திரமா வச்சுக்கிறது கண்கள் தான். இருட்டில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு பிரகாசம் கொடுக்கறது அதை விட புண்ணியம் எதுவும் இல்லை. கண் தானம் தான் சிறந்த தானம்.